Hi friends, welcome back to Mama's Mama. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து டே 1 நம்ம டூருக்கே வந்து கிளம்பி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட ஆனிவர்சரி டே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் டே 1 கிளம்பிட்டோம். ரெண்டு பேரும் ஓரளவுக்கு மேட்சுக்கு மச்சா ட்ரெஸ் பண்ணி கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் பார்க்கா ரெண்டு இடத்துக்கும் போகிறோம். ஃபாரஸ்ட் சாங்சுரி இந்த ரெண்டுத்துக்குமே இன்னைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு இந்த vlog ஃபுல்லாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே போயிட்டு ஜிம் இது பார்த்தியா, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பூல் பார்த்தியா, எல்லாத்தையும் அடுத்தடுத்து வீடியோ போட்டே இருக்கும், எல்லாத்தையும் வந்துனே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம், கிளம்பலாம். விஷ் யூ ஹாப்பி ஆனிவர்சரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனிவர்சரி டே இன்னைக்கு எங்களுக்கு மறந்துட்டு தான் வந்தது. நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்துக்கணுமேன்னு சொல்லி படுத்துட்டோம். கேக் வெட்டல, ஒன்றும் வெட்டல, ஞாபகம் இல்லை. பட் நம்ம இங்க இருக்கிறோம், அதனால இங்க வந்ததே பெரிய கேக் தான். லங்காவியும் பெனாங்கும் தான் பெரிய கேக் எங்களுக்கு. ஸோ கேக்கை கட் பண்ணியாச்சு. நாங்கள் ஆனிவர்சரி டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் ஆயிருக்குது ஆனிவர்சரி டே செலிப்ரேஷன். நாளைக்கு நைட் 12 o'clock வரைக்கும் ஒரே செலிப்ரேஷன் தான். போங்க. நான் தான் இப்ப எழுதி சொன்னதுன்னு 5 6 உண்மை எந்த டேட்டுன்னே தெரியலையே அப்படின்ட்டு கம்முன்னு சரி வரும், எப்படியும் நாளைக்கு இருக்கும் இல்லை நாளன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு, செகண்ட் டே ஆனிவர்சரியோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே சரி, நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. காஃபி டீ வச்சு அவனோட ஆசையில் மண்ணாரி போட்டாங்களா இல்லப்பா, வரும்போதே தோசை ஸ்மெல் வருதுன்னு ஓடியா அந்த துள்ளி குதிச்சு. காஃபி டீ இருக்கு, வித்தவுட் அப்படிதான் இருக்கு. வித் மில்க் காஃபி எங்கன்னு தெரியல, கேட்கணும். ஸோ இதுதான் நம்ம ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு இங்கே சிக்கன் இதுதான் இவங்க ஊர்ல பூரி. ஆமா, நகெட்ஸ் பூரி சைஸ் பார்த்தீங்களா? சேமியா சூப்பராக இருக்குது. தப்சீனும் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தப்சீனும். பட் இது என்னன்னு தெரியல, இதுவாப்பா அந்த தட்டப்பை பீன்ஸா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. ஸோ என்னோட ஆனிவர்சரி அவுட்ஃபிட் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட டுடேஸ் ஆனிவர்சரி அவுட்ஃபிட். காலங்காத்தால் எல்லாருக்கிட்டையும் இப்போ காலையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அது என்ன ஏதுக்கு வந்து இந்த வீடியோக்குள்ளே வரும். நம்ம இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இந்த இதுக்கு வந்திருக்கோம். ஆனால் இங்கே என்னதான் சீசன் இல்லைனாலும் க்ரௌட் இருக்க தானே செய்யுது. சீசன் இல்லைப்பா, இங்கே இவங்களுக்கு சீசன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால அவங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்துருவாங்கல்ல. நம்மளே ஃபாரினர் தான், ஃபாரினர்ன்ற நல்ல ஒரு ½ hour ஒரு நிசப்தமான தூக்கம் போட்டு எழுந்துச்சேன். நம்ம 6 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு இந்த மாதிரி கிளம்பி வந்துலாம் பழக்கம் இல்லையா. இங்கே ஸ்பீக்கர் இங்கே ஏன் ஓட்டினீங்க? நீ மட்டும் அழகா அங்கே ஓட்டிக்கினே எனக்கு இங்கே ஓட்டிட்டாங்க. நீ விடு எடுக்காத, பச போயிடும். பாரு அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இது இங்கே குத்திட்டு நான் வருவேன், நீ மட்டும் ஸ்டைலாக இங்கே குத்திட்டு வருவேன். அடுத்தது கேமராவை தொலைக்கிறதுக்கு வச்சுன்னு உட்காந்துருக்குற போகுது அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கேன். அதனால தான் நானே எடுத்து இப்படி மாத்திக்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு போட் வந்துருச்சு. ஸோ அதனால நாங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற போகிறோம். பேமா பார்த்தாரு தப்புக்கும் காலத்துக்கு தண்ணி உள்ள விட்டுறாத. திருப்பும் போது வெயில் அடிக்கும் பாப்பா. நம்ம பைலட் பத்தியா 40 கிராம் வெயிட்ல இருக்கிறாரு. வந்து பார்த்தனா ஒண்ணு முன்னாடி ஓட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா லாஸ்ட் ஓட்டுற மாதிரி. இவர் எப்படி முன்னாடி உட்காந்துக்கிறாரு? மிடில்ல வச்சிருக்காங்க, சென்டர்ல ஓட்டுறாங்க. அவருக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லு. ஆமா சொல்லு. இந்த போட் பெரிய போட், ஸ்டீரிங் இருக்கு. நம்ம ஊர்ல அவர் ஸ்டீரிங் எப்படி திருப்புறாரு? லாரி மாதிரி திருப்புறாரு. மோட்டர்லயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா. ஏய் நல்லா சாஞ்சி உட்காந்துக்கலாம்ப்பா, உட்காந்துக்கோப்பா. நீ பைலட்டை பகச்சிக்க பாக்குற, அவர் எடுக்க போனத புடுங்கி என்கிட்ட கொடுக்குற. நீங்க அவர் பாக்குறாரு போட்டை கவுத்திட்டு போறாரு. அதுக்கு வேலை வரைக்கும் பாக்குறாரு. ஜாலியா நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க போறோம் இப்போ? நம்ம எங்க இருக்கிறோம்பா? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இது வந்து லங்காவில இருக்கிற மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். நம்ம நிறைய இடத்துல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லி நம்ம போயிருக்கோம். இது வந்து ப்ராப்பர் அப்ராட் ஃபாரின்ல இருக்க லங்காவி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இது நல்லா இருக்கு. தண்ணியே டிஃபரன்ஸ் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ஊர்ல நம்ம கோவா சைட் இது எங்க போனோம்? நம்ம ஊர்ல எங்க போனோம்? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி போனோம், வர்க்கலா போனோம். அங்கெல்லாம் தண்ணியே நல்லா இல்லை ஆக்சுவலி. இங்கெல்லாம் சூப்பரா இருக்கு தண்ணி. ஆமா, அவங்களாம் நல்லா ஃபாஸ்டா போறாங்க. நம்ம பைலட் ஸ்லோவா போயின்னு இருக்காரு. ரெடி ஆகுறாரு. ஃபாஸ்டா ஓட்ட போறாராமாப்பா. அதெல்லாம் ரெடி ஆகாமா ஒழுங்கா புடிச்சு உட்காந்துக்கோ. ஷாப்பிங்லாம் இருக்கும், பயப்படாதீங்க. உங்க ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்றாரு. அங்க பாரு 360 ஆன் பண்றான், வேற லெவல்ல இருக்கு. டப்பா 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 டப்பா. வா உப்பு தண்ணி தாப்பா. அதெல்லாம் எடு 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 எடு. ஏய் அடிச்சு மறக்க விடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஸ்பீட்ல போறாரு ஃப்ரெண்ட்ஸ். அடேங்கப்பா, கீழ டம்மு 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 டம்முன்னு அடிக்குது. அக்கலா பேசுங்க. கல்லா நல்ல இல்ல, தண்ணி தான் ஃபாஸ்டா போறதுனால அடிக்கவும்னாருல்ல. ஏய் ஏய், நம்ம பைலட் பாருங்க, பாக்கிறதுக்கு ஓன மாதிரி இருந்தா கிளி போறாரு. நம்ம ஃபாஸ்ட் போகுது. கிளிம் ஜியோ ஃபாரஸ்ட் பார்க். இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 an hourல தாய்லாந்து ரீச் ஆயிடும். பேமா தாய்லாந்து போக சொல்லிடலாமா? நான் சொன்னேன் இப்பயே இங்க இருந்து போலான்னு. பட்ஜெட் இல்லன்னு. இல்லன்னா இங்க இருந்து நேரா லங்காவில இருந்து தாய்லாந்து தான் tour. யாருக்கு பட்ஜெட் இல்ல? நமக்கும் இல்ல, அவருக்கு இல்ல. அப்படி சொல்லு. பார்த்துட்டு வரணும்பா. கேவுக்குள்ள போக சொல்றாங்க. பீவேர் ஆஃப் மங்கின்னு போட்டாங்கப்பா. உஷாராரு. குவா கெலிவார் கெலவார் குவா கெலவார். ஸோ இங்கே போய் அந்த மவுண்டனை சுற்றி பார்க்கணும், என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. கேவ் உள்ள போற. ஆமா, ஏதோ கேவுக்குள்ள போக சொல்றாங்க. பேட்லாம் வந்து பேட்லாம் இருக்குமாமா, மங்கீஸ் இருக்குமா. பீவர் ஆஃப் மங்கி. நீ போறது பேட் கேவ். நீ உனக்கு என்ன அது டார்ச் லைட் வேணுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க. டார்ச் லைட்லாம் வேணாம், அங்க இருக்கும். 2 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள போய் பாருங்க அப்படின்றாரு. இவ்வளோ உனக்கு புரிஞ்சிச்சாப்பா அவங்க பேசுனது? இல்லை நீயா கதை வந்து விடுறியா? இல்ல புரிஞ்சிச்சு. 6 ரூபா பாரு வச்சுக்கிறான் பாரு. போங்க போங்க. 6 ரூபா 3 பேர். கேவுள்ள போறதுக்கா? ஓ டார்ச்க்கா? டார்ச் லைட் வேணுமா? வாங்க வாங்க. டார்ச் டார்ச் காட்டு. இந்த கையில வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள போகும்போது டார்ச் அடிச்சினே போங்க. பேட் எதுவும் பக்கத்துல வரக்கூடாது. நீ தான்ப்பா எனக்கு முன்னாடி போற, அதனால பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒண்ணு. ஆனா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எல்லாரும் பார்த்திருப்போம். நவீன சரஸ்வதி சபதம்ல அவங்க அது எல்லாமே தாய்லாந்து தான். சோ அடுத்த வழியில நிறைய அப்படிதான் இருந்துச்சு. அது எல்லாமே தாய்லாந்துல இருந்தது தான். இப்பதான் டார்ச் ஆன் பண்ணணும் நம்ம. பார்த்து விடக்கூடாதான். சூப்பர். கத்தக்கூடாதான். கமான். பேட் கேவ் உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஃபிளாஷ் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஃபிளாஷ் சத்தம் போடக்கூடாது, ஓடக்கூடாது, ஓடியாடக்கூடாது, அதுக்குள்ள இதெல்லாம் ஒலிக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது. அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. பாப்பா சூப்பரா இருக்குப்பா. யாருக்குன்னு தெரியும். நம்ம இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் படத்துல தான் பார்த்திருப்போம். தமிழ் படத்துல ஏதாவது வில்லன் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கிளைமாக்ஸ் தான் பார்த்திருப்போம். Do not use flash. ஆஃப் பண்ணு. அங்க போய் பார்க்கிறதுக்கு. கேமரா ஃபிளாஷ் தான் யூஸ் பண்ணக்கூடாது. லைட் டார்ச் அதுக்குள்ள குத்துறாங்க. அடிச்சுக்கோ. கண்ணாடி போட்டு நடக்காதுப்பா, இருட்டுல ஒண்ணும் தெரியாதுப்பா. அது வேறயா? நானே எடுத்து மாட்டிக்கிறேன் தலையில. என்னதுடா அதெல்லாம்? இது என்னடா டேய், இங்க பாரு. இது என்னதுடா? லைட் கேமரா எதையா தட்டி விட்டுறாத. பேட் கப்ப 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 கப்பன்னு ஒரு 500 பேட் உள்ள பறந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? பேட்மேன் படத்துல வரும். அங்க இருக்கு பாரு பேட் பாரு. அங்க தகுது. ஐயோ இங்க பாரு. என்னப்பா அவ்வளோ பேட் இருக்குது? யாரா தட்டி கிட்டி விட்டுறாதீங்க. மூலி இதெல்லாம் எடு. எடு. எப்படி இருக்குன்னு பாரு. இதெல்லாம் இங்க பாரு. மேல இல்ல அது இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா இல்ல ஒரிஜினல் தான். ஒரிஜினலானே தெரியல. அங்க பாருங்க ஒரு thousands ஆஃப் பேட்ஸ் இருக்கு.
முட்டை அதெல்லாம் இங்க அது என்னது இல்லையா? அதெல்லாம் சும்மா பாருதான்ப்பா. இதுதான் இங்க இருக்கிறது தான் பேட்டு. பறக்குது. யாராவது கிளப்பி விட்டுறாதீங்கப்பா. அதை சைலண்டா உட்காந்துக்குது அது. பாருங்க எவ்வளோ பேட்டு. வா இங்க வா மௌலி, போட்டோ எடு மௌலி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேட்ஸ். எப்படியே எடுறா. இதெல்லாம் பறந்துதுன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. வா போட்டோ எடுத்துக்கலாம் வா. இது பேட் கிட்டயா? இப்படி போட்டோ எடுக்கலாம். பார்க்கவே பயமா இருக்குதெல்லாம். முதல்ல டானோஸோட கை தண்ணி இருக்கும்பா. தண்ணி இருக்கும் இதுல. தண்ணியில போட்ல போவாங்க. அது வந்து ரெய்னி சீசன்ல தான் இது உள்ள எல்லாம் தண்ணி வரும். இப்போ வந்து சம்மர் சீசன் இங்க. ஸோ அதனால நோ தண்ணி, எல்லா பக்கமும் ட்ரையா இருக்குது. ஸோ தண்ணி இருந்தால் இது உள்ளெல்லாம் போட் போவோம். எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் போட்லாம் போகாதுப்பா இதுலலாம். இல்லை பார்க்கவே பயமா இருக்குதுப்பா. வேற எங்கேயாவது திருப்பி இதுக்கு எதுக்கு ½ இங்க அப்படியே எங்கேயோ போறாங்களே. இதெல்லாம் ராத்திரி பார்த்தா பயம்பா. தூக்கம் வராது போலியாப்பா. ராத்திரிலாம் உன்னால வரவே முடியாதுப்பா. பேட்டெல்லாம் பறந்துட்டு இருக்கும்பா. இல்ல செமையா இருக்குதுப்பா. இந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திகில் மர்ம கதைகள்ல வர குகை மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. இங்க இப்போ காட்டினா மரத்தை பார்த்தாலே பயந்துருவீங்க. அதோட வேறு இந்த பாருங்க, அதோட வேர்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இடம் பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம கோவாவில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிருக்கோம், வர்க்கலாவில் போயிருக்கோம், அண்ட் தென் பாண்டிச்சேரியில் போயிருக்கோம். எல்லாத்தையும் பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி கோகாக்குள்ளே போகிறோம். இது என்ன பார்த்து ஃபோசில் யாங் திடியூப் த லிவிங் ஃபோசில். கீழே குனிஞ்சு போகுது பாரு. அண்ணாச்சி பழம் இருக்கும்பா. அண்ணாச்சி பழம். ஐயா பூச்சி கீச்சிக்கு அடியில குனிஞ்சு போகுது. ஐயோ வா. என்னப்பா இது எவ்வளோ தூரம் பார்க்கணும்? வந்த குனிஞ்சு வந்த பாதை காட்டு. வந்த பாதையை திரும்பி பார்க்கணும்னு வாங்க. நான் அடியிலையும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. வாப்பா. ஐயோ பா, குண்டா இருக்கிறவங்க வந்தா குனியவே முடியாதுப்பா. உன்னாலாம் முடியவே முடியாது குனியறதுக்கு. நான் சொன்னேனா டஃப்பா இருக்கும் பாரு உனக்கு. காமெடி பண்ணு போவ. இது கொஞ்சம் பரவாயில்ல. நோ என்ட்ரின்னு போட்டுருதுடா. ஐயோ நோ என்ட்ரி இருக்குமோ? அப்பதான் நம்ம ஆளுங்க ஏற மாட்டாங்கன்ட்டு தைரியமா ஓட்டிட்டாங்க. பேர் வேற லெவல்ல இருந்தது, சூப்பரா இருந்தது. பேட் கேவ் உள்ள போயிட்டு நம்ம பேட்டை தொல்லை பண்ணாம, பேட் நம்மள தொல்லை பண்ணாம நம்ம வெளில வந்தோம். அதுதான் மெயின். அதுக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 ringgits per head. கரெக்டா? 2 ringgits per head பே பண்ணி தான் நம்ம போயிருக்கிறோம். டார்ச் லைட் ₹1. ஆமா, டார்ச் லைட் 1 ringgit. எடுத்து அப்படி டார்ச்லாம் அடிச்சு பேட்டெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா வெளில வந்துட்டோம். இப்போ அடுத்தது எங்க போறோம்னு தெரியல. நமக்கு இந்த டூர் யார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ். லங்காவி, பெனாங் அண்ட் மலேசியா காம்போ வந்து இது 3 ஆஃபர்ல வந்துட்டு இருக்கு. நீங்க டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸும் அவர் சொல்லுவார். அது இல்லாமல் நல்லா சேஃப்டியாக நம்ம போயிட்டு வர லெவலுக்கு அவங்க எப்பயுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கைடும் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு சேஃபாக கூப்பிட்டு போய் ரூம்லேயும் ட்ராப் பண்ணுறாங்க. Alright, today you are still lucky because now water is not highest. Low tide now. Water high tide, all food can go there. Alright, okay, now I will show you why they call the prof dive. Let's say you can see that entrance. Yeah. Entrance. Yeah, that entrance, and then you can see the left side. You see that monkey? Yeah, you can see this rock. You got the shape. Yeah, you got the shape. It looks like a crocodile head. அந்த இது crocodile மாதிரி இருக்கா? ஆமா ஆமா ஆமா. அந்த ஷேப். மங்கி பர் மங்கி. அந்த மலையே crocodile மாதிரி இருக்கா, அது பாத்தியா? Crocodile head. You got the shape that looks like a crocodile head. அந்த ஷேப் பாத்தியா? மூஞ்சி இங்க இருந்து பாரு, அந்த மங்கி உட்கார்ந்திருக்குல்ல, அங்க இருந்து அந்த ஷேப் வந்து ஃபேஸ், பாடி அந்த மாதிரி crocodile மாதிரி இருக்குமாமா. இதுல தெரியுது, வீடியோல பாக்கும்போது தெரியுது. crocodile மாதிரி இருக்கு. crocodile கேவுக்குள்ள போறோம் फ्रेंड्स. இது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இது அப்படியே crocodile மாதிரியே இருக்கு. இதுதான் ஃபேஸ், அது டெயில் அந்த மாதிரி. டெயில், பாடி அந்த மாதிரி.
வந்து மங்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரெசிவ் மங்கியாமா. இந்த மங்கியை வந்து ஸ்விம் பண்ணுமாமா. இது ஈகிள் 2 வகையான ஈகிள். ஒயிட் ஈகிள், இன்னும் ப்ரௌன் ஒன்று. ஒயிட் ஈகிள் தான் பெருசு. ஒயிட் ஈகிள் பெருசா ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் ஈகிள்ஸ், இது 2 டைப் ஆஃப் ஈகிள்ஸ் அங்கே இருக்கும். லங்காவி, சிம்பிள் ஆஃப் லங்காவி. நேற்று நம்ம போயிருந்தோம்ல, சிம்பிள் ஆஃப் லங்காவி ஈகிள். ஒயிட் ஈகிள் எப்படி வருது? Make a video, it's nice. யா சூப்பரா இருக்குல்ல. இது குளிக்கிற டைம் போல் இருக்குதுப்பா, அதனால கீழே வந்து குளிச்சுட்டு போகுது. மீன் பிடிக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்க வர்ற பண்ணமா இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அழகா மீன் பாருங்க, கொரில்லா மூஞ்சி மாதிரியே இருக்கு பாரு. ஆமாப்பா, இதுதான் கொரில்லா மவுண்டன் ஃப்ரெண்ட்ஸ். கிங் காங் நின்றுக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. இட்ஸ் லைக் கிங் காங். நம்ம கிங் காங் மூவி பார்த்தோம்ல, எப்படி இருக்கும் அந்த படத்துல காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் எந்திரிக்கும். இப்படிதான் உட்கார்ந்து இருக்கும், திடீர்னு எந்திரிக்கும்ல சினிமால. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐயோ இது என்னதுடா? என்னதுடா இவ்வளவு பெருசு இருக்குது? இங்க பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஃபிஷ் ஷோ ஏதோ சொல்லி கொண்டு கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்க பாருங்க, லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட் இதுதான். ஆமா, இது இங்க பாருங்க, இந்த ஊசி பீஸ் ஊசியா இருக்குது பாருங்க. ஊசியா போதா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, கண்ணுக்கு தெரியல. இந்த குட்டி குட்டி மீன் இதுல, இது ஐயோ பெரிய மீன் இருக்கு. இதோ தெரியுதுங்களா? இங்க பாருங்க எங்க கொண்டு வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே நமக்கு ஃபுட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க மீன் பாருங்க, குதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, இதுக்குள்ளேயே பெரிய மீன் இருக்கு. பெரிய மீன், குட்டி மீனுன்னு எல்லாம் செமையா இருக்குது. இதுக்குள்ள என்னப்பா பண்றாங்க பாத்தியா? எவ்வளவு பெரிய மீன் இருக்குதுன்னு இருக்கு பாரு. இங்க பாரு எப்படி இருக்குன்ட்டு. கைவி உள்ள You follow me, I take the show. Yeah. இந்த வருது பாரு. ஏய் கம் ஆன் யா, நம்ம சொன்னா சொல் பேச்சு கேக்குதுப்பா. தொட ஐயா. ஹேய் சிலாகிடும். நான் இப்படி இருக்குது கர். கம் அப் பாபா. போடா போதும் அப்படின்ட்டு போயிடுச்சு. யா பயந்து பார்த்துப்பா. ஏன்ப்பா என்னப்பா ஆர்வத்தில் உட்காந்துட்டு உள்ள தொப்பு போறப்பா. அப்படியே ஒண்ணும் மிச்சம் இருக்காது. மீனுக்கு சாப்பாடு போட்ட மகேஷ் ராஜா. டைகர் ஷார்க். யா ஆல் டச். அங்கர் டச் பண்ணி டைகர் ஷார்க். ஏய் என்னடா டைகர் ஷார்க்க டச் பண்ண போறோம். வாப்பா. மேல தூக்குறாங்கப்பா. டச். கம் ஆன் பேபிமா. ஐயோ இத புடி சீக்கிரம். டச் பண்ணு. ஹாய். ஏன்பா போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருக்கிற? ஹலோ தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருக்கிற. அத கருவ தொடறதுக்கே அருவருப்பா இருக்குது. How show crabs? This is the most. Crabba. Yeah. You don't bite? Yeah, but It will bite, yeah. அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாம போய் அதை தொட்டுக்கணும்? அது கடிக்கல, அந்த இது கொக்கிய விட்டா போலன்னா கடிக்கும். எங்களுக்கு இங்க லஞ்சு. ஸோ இந்த லஞ்சில் என்ன இருக்குது? அண்ட் தென் ஃப்ரைட் சிக்கன், வெஜ் ரைஸ். வெஜ் ரைஸ் இல்லை, சிக்கன் ரைஸ். சிக்கன் அண்ட் எக் ரைஸ். தட் மீன்ஸ் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்கு நம்ம வந்து டயட் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா இருந்தாலும் ஒரு 3 கிலோ கம்மியாகிடுமா? சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆமா, இங்க ஓகேங்க, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சுத்தமா சாப்பிட முடியாத மாதிரினால சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நம்ம எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். அடிக்கடி ஃபாரின் டூர் போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஐலாண்ட் விசிட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே இதுதான். ஓகே, நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகிறவங்க வந்து டிரைவர் எனக்கு தெரியும். அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட், லஞ்ச் இப்போ பேக்கேஜோட.
இப்போ இது வந்து பேக்கேஜா வந்து நமக்கு லஞ்ச் காம்ப்ளிமெண்டா இதுக்குள்ள இருந்தது, அதனால அதையும் சாப்பிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போறோம். அந்த நெக்ஸ்ட் பிளேஸ் என்னன்றது பார்க்கலாம் வாங்க. ஐ லவ் லங்காவி. இங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க தெரியுதுங்களா, 3 ஐலாண்டு, 2 ஐலாண்டு, 3 ஐலாண்டு. இந்த 3 ஐலாண்டும் பிலாங்ஸ் டு மலேசியா. தட் மீன்ஸ் லங்காவியை சேர்ந்தது. அங்க ஒரு மலை ஐலாண்டு இருக்குல்ல, அங்க ஒரு ஐலாண்டு தெரியும், அதெல்லாம் தாய்லாந்து ஃபார்மா இருக்கு. அந்த ஐலாண்டு வந்து தாய்லாண்டுது. இது ஒரு ஸ்பெஷலா. இங்க இருந்து நம்ம தாய்லாந்து ஐலாண்டையும் பாக்குறோமா. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு பௌர்ணமி அந்த மாதிரிலாம் வரும் இல்லை, வருஷத்துல ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ தான் வருமா. இந்த தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆயிருக்குமா. தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைன் ஆகி தான் இருக்கும். நம்ம நடந்து போகலாமாமா. அந்த மாதிரி டைம்ல ஒரு 20 மினிட்ஸ்ல கிருன்னு போயிட்டு நடந்து போயிட்டு அங்க போயிட்டு அங்கேருந்து ஃபாஸ்டா இங்க வந்துருவாங்களாமா. வந்து முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்பி தண்ணி அப்படியே வந்துருமாமா. எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குது. நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஆளுங்களாம் ஃபாஸ்டா நடக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், பாதியில தண்ணி வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒயிட் சாண்ட் பீச் தண்ணி பீச் மாதிரி இருக்குல்ல. பீச் மாதிரி இருக்கு. இந்த கலர்ல தான் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்ல யாருமே இல்லை. பக்கத்து ரோட்ல அவ்வளோ கும்பல் இருந்தது. ஆனா அந்த குருத்துவ பிடிச்ச லேடி யாருமே இல்லாத ரோட்டு உள்ள வந்துருக்குது. அந்த பக்கம் ரோடு எங்க நம்ம மிஸ் பண்ணோம்னு பார்த்தேன். இங்கதான் நிறுத்தினாரு, போனார் லெஃப்ட் போனார். சரியா இது மேல தான்ப்பா அப்படியே ஏறி போச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது ட்ரீம் ஃபாரஸ்ட்க்கு போகும்போது. எல்லாம் சீக்கிரம் மூடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. அவள் தான் 8:30 9 o'clockலாம் ப்ளசண்ட் ஆகிடுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நடக்கிற பட்டன் 10 செகண்ட் நடந்து வரல. ஆமாப்பா, நீ நடந்து வரதுக்குள்ள முடிச்சிடும். வந்து 20 செகண்ட் ஆயிடுச்சு. நீ அந்த இடத்துக்கு நீ 20 செகண்ட் ஆக்கியிருக்க. ஏன் அப்படி இருக்கிற? மலேசியா கேக்கு, மலேசியா கத்தி. ஹாப்பி அது கத்தி மாதிரி இல்ல பீச்ல மண் கட்டி விளையாடுவாங்களா. ஏன்னா இதை விட பெரிய கேக்லாம் இருக்கு. சாப்பிடறதுக்கு ஆள் இல்லையே வாங்கி, அதனால தான் சரி சின்ன கேக்காவே வாங்கிட்டேன் நான். ஓகே, ஹாப்பி ஆனிவர்சரி. நாமளே சொல்லி நாமளே ஊதி நாமளே தின்னுக்க வேண்டியது. ஹாப்பி ஆனிவர்சரி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபுல்லா சாக்கோ டேஸ்ட், கேரமல் டேஸ்ட் தானே. நாங்க எப்படி எடுப்போம்ல, செம்மையா இருக்கு. வீடியோ வரும். ஃப்ரண்ட் கேமரா ஆச்சா? அப்படியே வெயில வாயில இந்த நல்லா இருக்கு. ஃபுல்லாவே சாப்பிடு, சூப்பரா இருக்குது. சின்ன பையன். ஹாப்பி ஆனிவர்சரி கோஸ். தேங்க் யூ. இதுதான் சிம்பிள் ஹாப்பி ஆனிவர்சரி. சிம்பிள் மலேசியால கொண்டு வந்துட்டு சிம்பிள் கேக் சிம்பிளா இருக்குதுல்ல. நீ கேக்க பாரு. உங்களுக்கு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க கமெண்ட்ஸோட நானே இப்போ கேள்வி கேட்குறேன் வாங்க. அவங்க தான் கேட்டிருப்பாங்க, இதான் சிம்பிளா அப்படின்னு கேட்பாங்க. அதே தான் நான் கேட்டப்போ. ஊர்ல இருந்தா தடப்பெல்லாம் கொண்டாடி இருந்திருக்கலாம். தடல் புடலாம் என்ன, காலைல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, அது தடல் புடல். இங்க மலேசியா வந்து சின்ன கேக் வாங்கினா சிம்பிள். வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இஸ் திஸ்? என்ன பண்ணிருக்கணும், தளபதி படம் ரிலீஸ் பண்ணிருக்கணும் இன்னி டேட்ல. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாம போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், முடியல படத்தை. ஊருக்கு போய் பாத்துக்கலாம். பொங்கல் அடி போவாங்க, அதுக்குள்ள இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிடும். ஊருக்கு போய் பொங்கலுக்கு அப்புறம் போர் அடிக்கும்லடா, ஒரு படமா டெய்லி அடிக்க போறேன். ஆடியோ லான்ச் அன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில படம் ரிலீஸ் ஆகும்போது மலேசியால இருக்கிறோம். என்ன குடும்பம் தெரியல. ஃபர்ஸ்ட் டே இருந்தா நாங்க அப்பே டிக்கெட் போட்டு வந்திருப்போம். இல்ல அதுல சுகரே இல்ல, கேரமல் தான் போட்டிருக்காங்க. சக்கரெல்லாம் இல்ல, ஒண்ணு இல்ல. அதுல என்ன இனிப்பா இருக்குது, அது சுகரே கம்மியா இருக்குதுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஆனிவர்சரி இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆசைப்பட்ட மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து நாங்க ஆனிவர்சரிக்கு இந்த மாதிரி வெளில வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என் பர்த்டேக்கு அதே மாதிரி வெளில வந்திருக்கோம். அதான் உன் பர்த்டே தான். போன வாட்டி என் பர்த்டே ஏமாத்துறீங்க. பர்த்டே அன்னைக்கு நம்ம அங்க இல்ல. பர்த்டே அன்னைக்கு இல்ல, ஆனா பர்த்டேக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடி தான் நீ மலேசியா ட்ரிப் அவசரமா ட்ரிப் பிளான். இவர் பர்த்டே கத்து போலாம். எல்லாரும் பர்த்டே ஒரு வாட்டி. அவசியம் இல்லை. என் பர்த்டே மாதா கோயில்ல தான்.
மாயா கோயிலா? நான் எப்பயுமே வேளாங்கண்ணி தான். எப்பயுமே கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ், என் பர்த்டே அன்னைக்கு ஸ்னோ தலையில விழுகணும், ஸ்னோ தலையில விழுகணும். அது எப்பயாச்சும் இப்ப வெயில் தான் விழுது தலையில, அட்லீஸ்ட் அப்படியாச்சும் பண்ணிருக்கலாம். எந்த ஊர்ல இந்த ஸ்னோ சீசன் தெரியல. மணாலியே போயிருக்கலாம் ஒரு தடவை சீசன் தான். ஸ்னோ விளையாடணும்னா. வேற நாக்கு அடுத்த தடவை யார் பர்த்டேக்கு அது பிளான் பண்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் எங்களோட டே போச்சு இன்னைக்கு. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே பாய். பாய்.